மேலே ஏறி ஒரு 2 வார்த்தை பேசுகிறப்ப செருப்படுத்து அந்த மூலையில் செருப்படுத்து அடித்தாங்க. அடிக்கும். அப்புறம் ஒரு 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. வரவும் ஏப்பா ஆம்புலன்ஸ் வரும் அவர் கேட்டார் மைக்கில். இன்னும் மூச்சு தண்ணலாமல் இருந்தாங்களா இல்லை ஏதோ பண்ணாங்களா தெரியாது சார். இந்த இடம் வந்து க்ரௌடுக்கு தகுந்த இடம் இல்லைங்க சார். அரசாங்கம் கட்டுப்பாடு என்ன தெரியுங்களா, அவர் எங்கே புதரில் நிற்கக்கூடாது. நாங்கள் கூட நீங்கள் ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு செகண்ட் வந்து வெளியே வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அது வந்து இவங்க கவர்மெண்ட் வச்ச ரூல்ஸ் தான். இது காரணம் நான் சொல்ல கவர்மெண்ட் தான் காரணம் தான். நான் விஜய் வந்தப்போ அந்த பஸ் மேலே நின்றுருந்தேன். கரெக்டாக விஜய் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கப்ப அவர் மேலே ஏறும்போது கொஞ்சம் கூட்டம்லாம் க்ரௌடு ஃபுல்லாக வந்துருச்சு. ஏறவும் டக்கு என்ன பண்ணிட்டாங்க, மேலே ஏறி ஒரு 2 வார்த்தை பேசுகிறப்ப செருப்படுத்து அந்த மூலையில் செருப்படுத்து அடித்தாங்க. அடிக்கும். அப்புறம் ஒரு 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. வரவும் ஏப்பா ஆம்புலன்ஸ் வரும் அவர் கேட்டார் மைக்கில். எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கவும் டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் கோவமாயிட்டாங்க. செருப்படுத்து அடித்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவும் அப்புறம் மக்கள்லாம் தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தண்ணி கேட்கவும் தண்ணி தூக்கி போட்டார். ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. நான் கிளம்பிட்டேன் ஃபங்க்ஷன். அப்புறம் இறங்கிட்டாரு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் வீட்டுக்கு போயிட்டுக்கோ ஃபோன் வந்துச்சு வீட்டிலேருந்து. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இறந்துட்டாங்க சொல்லுவோம். நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். கரெக்டாக 7:30க்கு முடிச்சார். நான் 8 மணிக்கு கரெக்டாக அந்த ரவுண்டாங்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிட்டேன். அப்போ ஃபோன் வந்துச்சு வீட்டிலேருந்து, இறந்துட்டாங்க இந்த மாதிரி 10 பேர் நியூஸ் பார்த்து கேட்டாங்க. நான் நியூஸ் பார்த்து பார்க்க இறந்துட்டாங்க. இப்போ தான் நான் இங்கேருந்து நான் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் தான் ஆகுது. அவங்களும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக அரசாங்கம் இதுக்கு முடியும். சரியான இடமான தேர்வு பண்ணி இது சரியில்லை. நான் கூட்டத்தில் இருக்கும்போது நான் கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டேன். அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டாங்க. குடும்பமாக வந்தால் தான் இப்போ இந்த பிரச்சனை. குடும்பம் வராமல் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன் இந்த குடும்பம் வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் வந்து ரசிகராக வந்திருக்காங்க. அதனால தான் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்காது. பொறுப்பேற்கும் 41 பேர் உயிரிழப்பு. நான் பொறுப்பேற்றணும். அது என்ன சுற்றுனா சொல்கிறது, அது அரசாங்கம் இருக்கலாம், இல்லை விஜயா இருக்கலாம், இல்லை மாவட்ட செயலர், என்ன நடந்துச்சு யாருக்கு தெரியாது. அந்த கூட்டத்தில் யார் எதுனா பண்ணாங்கன்னு தெரியாது. அது உண்மை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். எதனால இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இன்னும் மூச்சு தண்ணலாமல் இருந்தாங்களா இல்லை ஏதோ பண்ணாங்களா தெரியாது. அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். ஏன்னா ஒரு உசுறு தானே. இல்லை மொத்தமாக கூட்டமாக போட்டு அமுத்திட்டாங்களா இல்லை அமுத்தி கொண்டுட்டாங்களா அது கூட தெரியாது. அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அரசாங்கம் முடிய சொல்லி ஆகணும். ஏன்னா இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எல்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். யார் மேலே தப்பு நம்ம சொல்ல முடியாது. அவரை அரசியலாக வந்திருக்காரு, கூட்டம் கூடிருச்சு. கூட்டம்னா இது மாதிரி நடந்துருச்சு. ஏன்னா முடிவு கரெக்டாக சொல்லி ஆகும். சார், இந்த இடம் வந்து க்ரௌடுக்கு தகுந்த இடம் இல்லைங்க சார். ஏன்னா இது வந்து கட்சி தொடங்கினவர் வந்து ஒரு சினிமாவிலேருந்து கட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ பார்க்கும்போது ரசிகராக வந்து தொண்டலாக மாறுறாங்க. அப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இதுக்கு ஒரு இடம் வந்து கொஞ்சம் அவுட்டர்லையோ இல்லை அதுக்கான தக்க பிளேஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 41 பேர் உயிரிழப்பு யார் பொறுப்பேற்கும், அரசாங்கமாக விஜயா? எங்கள் இப்போ உயிர் போகிறது வந்து இயற்கை சம்பவங்க. அதை வந்து கணிக்க முடியாது. அப்போ அவர் வந்து ஒரு ஏழைகளுக்கு வந்து பேசுகிறாருன்னு வச்சுங்க, ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்பார். இடையில வாட்டர் பாட்டில் வேணுமான்னு கேட்குறாரு, இங்கே தூக்கி போடுறாங்க. நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அப்போ கேட்கலன்னு பேசுகிற முன்னாடி வந்து கரெக்டாக அந்த லைட்டும் ஆடியோவும் கட் ஆயிடுச்சு. ஸோ பேசுகிற கேட்கலன்னு சொல்லி எல்லாம் கை காமிச்சாங்க. அவரோட மைக்கில் பேசியிருக்காரு. அதை நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்தாங்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் இடையில ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அது எல்லாம் மக்களும் பார்த்தாங்க. எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டு போனாங்க. பார்த்தோம், அது நான் பார்த்தோம். ஆம்புலன்ஸும் போயிட்டு இருந்துச்சு. பட் இவ்வளோ உயிர் போயிருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இழப்பாக இருக்குங்க. அதுவும் மக்கள் வந்து முட்டிக்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துருக்கலாம். நாங்கள் நிற்கிற இடத்துல பார்த்து கை குழந்தையோட நின்றுருந்தாங்க. நான் சொன்னேன், அப்பயும் சொன்னேன், கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, குழந்தை வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சொன்னேன். அவங்களோட எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தானுங்க. இப்போ நானும் குழந்தை வச்சுருக்க வீட்டில் நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். கூட்டத்தில் வந்து கொஞ்சம் எல்லா பக்கம் நடக்கக்கூடியது, எல்லா கூட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ஆனால் இது உயிர் பரவலுக்கு போயிடுச்சு. இன்னொன்று மக்கள் மேலே என்னென்னா முட்டிட்டு மோதுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப இது. அப்புறம் வயசு பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, சாப்பிடல, அது வேறு விஷயம். ஒரு ஆர்வத்தை முட்டிட்டு போவாங்க. யாருக்குமே வந்து பிடிச்சவங்க வராங்கன்னா அது முட்டிட்டு போவாங்க. அது பக்கத்தில் யார் இருக்குன்னு கூட பாருங்களா. அப்படி ஏதோ ஒன்று உழுவுறும்போது நெருக்கல்ல இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது. அதுக்கப்புறம் நானும் ஒரு குடிமகனாக என்னோட கோரிக்கை என்னென்னா,
ரெண்டு பக்கம், அதாவது கட்சி மீட்டிங் வந்தவங்களும் இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும், அரசாங்கமும் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். இது வந்து மக்களோட உயிர். இப்படியே ஒரு உயிர் போயிட்டு வச்சுங்க, கடைசியில் நான் நாட்டில் ஓட்டு போட ஆள் இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே சரி, எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறது. ஏன்னா மக்களை வச்சு தான் அரசியலே போகுது. அந்த உயிர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், சேவ் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அது அழிவில் ஏற்பட்டால் கூட அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறாங்க. அது மாதிரி இங்கேயும் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாத்துக்கும் போய் சரிதாங்க தெரியாது. எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் பார்க்க முடியாது. அந்தந்த செக்ஷனில் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா உயிர் வந்து உங்களுக்கான ஒன்று தான், எனக்குனால ஒன்று தான். நான் கரூர் மாவட்டம் தான். நான் இப்போ சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் டிரைவரு. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒர்க்காக அங்கே வந்திருந்தேன். அப்போதைக்கு நான் விஜய் வந்து பசங்க வந்திருந்தாங்க. நான் ஒரு தீவிர சூர்யா ஃபேன் ரசிகர். சரி, விஜய் பார்த்த கிடையாது, அப்படி பார்த்துட்டுலாம் தான் வந்தேன். நான் வரப்போ எங்கேனாச்சுங்க அந்த ரவுண்ட் நக்கில் அங்கே பார்த்தேன். அவர் அங்கே ஒரு செகண்ட் ஏறிட்டு கையை எடுத்து கும்பிட்டு கீழே உள்ளே போயிட்டார். அங்கேருந்தே வந்து என்னாச்சுங்க, இவர் கும்பல் நெரிசு ஏற்பட்டிருக்காது, புரியுங்களா? அவர் அங்கேருந்து உள்ளே உட்காந்துரு வந்துட்டார். அதான் பிரச்சனையே. மற்றபடி இவங்க அதே மாதிரி இப்போ இருக்க அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து வேறு பக்கம் எங்கேயும் இடம் கொடுத்துருக்கலாம். இப்போ அவங்க கூட 30 ரூம் இல்லாமல் போட்டு கூட ஒரு பக்கம் மீட்டிங் நடத்துனாங்க. அது மாதிரி எவ்வளோ பிளேஸ் இருக்குது, ஏன் எங்கே தரணும்? அது ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது, என் மத்தியில கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பேர்த்து மேலே தவறு இருக்கு. ஆனா இதுக்கான பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? இந்த 40 பேர் உயிரோட பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். எப்படி விஜய் சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு ஒரு ரசிகனாக இருக்கேன். எனக்கு நல்ல பேர் என்னாச்சுங்க, அவங்க நான் கண்ணீர் சிந்துவேன், ஆதரிப்பேன். பட் நான் பர்மிஷன் கேட்டு தான் இந்த விஷயம் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப நீ அரசாங்கம் நீங்கள் தானே இத்தனை உயிர் போருக்கு தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 26 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இத்தனை பேர் இருந்துருக்காச்சுங்க, இந்த 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 விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படிங்கிறப்ப நான் வந்து இப்போ எடப்பாடி வந்தார், அவங்க காசு கொடுத்து குடியிருப்பாங்க. ஓகேங்களா? வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது? இல்லை, நான் சத்தியமாக நான் வந்து ஒரு தீவிர சொல்லும் போது தான் சூர்யா ஃபேன் தான். இருந்தாலும் எனக்கு விஜய் பார்க்கணும் ஒரு ஆசை எனக்கு. சரி பார்ப்போம், ஒரு ஆட்சி மாறட்டும் அப்படிங்கிறப்ப பார்க்க வந்தேன். பசங்க நான் ஒரு 5 பசங்க என் கூட அந்த எல்லாமே விஜய் ஃபேன் தான் வந்தான். என்னை கூட்டி வந்தாங்க, நான் பார்க்கணும் நானும் தான் வந்தேன். எப்படியும் கொஞ்சம் ஒரு 50-60 ஒரு பேர் இருப்பாங்க, அதுக்கு மாற்றம் இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்க, இந்த நெட்லேருந்தே ஃபுல்லாமே பசங்க தான். அது விஜய் வந்து அங்கேருந்து வந்தாச்சுங்க, நிறைய பேர் வந்து அங்கே இந்த கிளாஸில் பார்த்துட்டு கூட கிளம்பிட்டாங்க. ஒரு சில பேர் நேரில் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் முதற்கொண்டு கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அங்கே ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது, கார் ஷோரூம் இருக்குது. அங்கே இல்லை, முனியப்பூர் இங்கே இருக்குது. இதை தாண்டி தான் கார் அங்கே அவுட்லாம் போட்டு தான் நாங்கள் வந்தோம். நான் ஷோரூம்லேருந்து வரப்போ கூட சரி பார்த்துட்டு போயிடலாம், எப்படி தான் இருக்காரு. நான் அஜித்தை கூட நான் சென்னையில் ஏர்போர்ட்டில் அவரை பார்த்துருக்கேன். பட் என்ன பார்த்து போய் அப்படி தான் வந்தோம். அவர் பேசக்கூட நம்ம கேட்கவில்லை. அதேமாதிரி மக்கள் நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க குழந்தைங்க முதற்கொண்டு பேசுன்னு பார்த்துட்டு போன தான் வந்தாங்க. அவர் அரசாங்கம் கட்டுப்பாடு என்ன தெரியுங்களா, அவர் எங்கேயும் புதரில் நிற்கக்கூடாது. நாங்கள் கூட நீங்கள் ரவுண்டரில் பார்த்துருப்பீங்க, ஒரு செகண்ட் வந்து வெளியே வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அது வந்து இவங்க கவர்மெண்ட் வச்ச ரூல்ஸ் தான். இது காரணம் நான் சொல்ல கவர்மெண்ட் காரணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன கடை வச்சிருக்கீங்க, இப்போ எதனால சாப்பிட்டீங்க? நாங்கள் சூர்யா டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோங்க. 1:30 மணிக்கு கடை க்ளோஸ்டு. எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் மீட்டிங் நடந்தது. கூட்ட நெரிசல் தான் இதுக்கு காரணம். கரெக்டாக விஜய் பார்த்தா போதும்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வேனுக்கு பின்னாடி வந்ததுனால அந்த நெரிசல். இந்த பக்கம் போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால் தள்ளிட்டு இட வசதி பத்தலை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும். இப்போ இது உங்கள் பகுதியில் நடந்திருக்கு, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சோகத்தை? ஆமாம், எங்களுக்கெல்லாம் இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. வெளிச்சாமிபுரத்தில் இப்படி ஒரு இது இன்ன வரைக்கும் நடந்ததில்லை. இது ஷாக்கிங் நியூஸ் தான். இட வசதி பத்தாதது தான் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு காரணம், வேற ஒன்று. 41 பேர் இறந்துருக்காங்க. ஆமாம். யார் இது பொறுப்பு? யார் பொறுப்புன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு. குடிக்க தண்ணி இல்லை. இன்னும் அதுக்கப்புறம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடணும். இல்லை, 3வது வந்து நாங்கள் லோக்கல் ஆளுகளே இருந்தோம், சரிங்களா? அப்போ எங்கள் ஒய்ஃபு இங்கே தான் இருந்தாங்க, இந்த கடைக்கு முன்னாடி. அப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் அண்ணன் வரைக்கும் வந்து இங்கே டான்ஸ் இருந்தது, ஆடிக்கிட்டு இங்கே போயிட்டு வந்துட்டு மாதிரி இருந்தாங்க, கொடி பிடிச்சிக்கிட்டு. அந்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. நாங்கள் எங்களுடைய 4.5 மாத குழந்தையோடு தான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்ததுங்க, விஜய் சார் வண்டி இங்கிருந்து வந்தது.
வந்ததுக்கப்புறம் அந்த க்ரௌடு அங்கே நின்ன க்ரௌடு வந்து இங்கே எல்லாத்தையும் இப்படி தள்ள ஆரம்பித்தாங்க. இப்படி தள்ளும்போது எங்களை சேர்த்து அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி இனிமேல் இருந்தால் முடியாதுன்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபு எல்லாமே இது வழியாக கூட்டிகிட்டு இதான் வீடை அங்கேயே போயிட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பக்கமாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கூட்டம் இது வரைக்கும் தான் இருந்ததுங்க, அந்த கடைசி வரைக்கும் எல்லாம் கிடையாது. அங்கே இருந்து சும்மா ஒரு அது என்ன ஒரு 20 மீட்டர், இங்கே ஒரு 20 மீட்டர் 60 மீட்டருக்கு தான் கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம், அங்கேருந்தே பார்க்கலாம். ஒரு மானிட்டர் போட்டிருக்கலாம், நம்பர் 1 போடலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பேனரில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மயக்கம் வரும். இந்த வெயிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எவாபரேட் ஆகி போகும், கூல் ஆகும்போது டைம் அந்த ஸ்மெல்லு வந்து சேராது யாருக்கும், அதுலேயும் மயக்கம் வரும். 3வது இந்த மரம், இங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் ஏறி அது உடஞ்சி கீழே விழுந்தது, அதில் பசங்க ஏறிட்டானுங்க. இந்த இடம் சரியான இடமான இந்த கூட்டத்துக்கு? ஆல்ரெடி ஒரு எதிர்கட்சி தலைவர் நடத்தினாரே, அப்பயும் கூட்டம் இருந்ததில்ல. இது என்னாச்சுன்னா அவர் நடத்தும் போது தள்ளி நின்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்தாங்க எல்லாரும் மக்கள். இதில் என்னாச்சுன்னா கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்ததுனால தான் எவ்வளோ நடிகர் இருக்கலாம். மீடியாவில் பார்க்காமையா இருக்கோம், மீடியாவில் பார்க்குறோம். ஃபேஸ்புக் இவ்வளோ நாலேஜ் இருக்குது, படிப்பறிவு இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. இன்னொன்னு சொல்றாங்க, விஜய் முன்கூட்டியே ஒரு வாகனத்து மேல ஏறி நின்றோம், அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து இருந்தா இங்க இருக்கிற கூட்டம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி இருப்பாங்க. வந்து தள்ளனாலதான் பார்க்கணுங்கிற ஒரு வெறி தான். ஒரு டைமாவது பார்க்கணும். எல்லாரும் ஃபேன்ஸ் கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க. அதுவும் மிரட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி புதுசாக ஒரு ஆளை பார்க்குறோம், அதனால தான். இப்போ சென்னையில் இறங்கி போனாருன்னா அவர் வாட்டு போயிடுவார். இங்கே ஏன்னா கமர்ஷியல் ஏரியா இது வந்து கமர்ஷியல் ஏரியா. சனிக்கிழமை ஃபுல் பிஸியாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையே இந்த மீட்டிங் அரேஞ்ச் போட்டிருக்கூடாது, மற்ற நாள் அனதர் டே போட்டிருக்கலாம். அப்போ என்னாச்சுன்னா எங்களால் நானே பார்த்தீங்கன்னா வியாபார விஷயமா வெளியே போயிட்டு தான் அந்த டயத்துக்கு தான் வந்தேன். என்னுடைய பைக்கிலே அங்கேருந்து பக்கம் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தான் வர முடியல. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.